வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: கோவிட் பெருந்தொற்று சவால்களுக்கு இடையே சுகாதாரத்துறையில் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய கட்டமைப்புகளை இந்தியா உருவாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வரும் நிதியாண்டிற்கான தமிழக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று தாக்கல் செய்தார். 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை கணினி அறிவியல் பாடம் அறிமுகப்படுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் 2181 கோடி ரூபாய் திட்டப்பணிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அகமதாபாத்தில் நாளை தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் பெரும் சவால்களுக்கு இடையே சுகாதாரத்துறையில் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய கட்டமைப்புகளை இந்தியா உருவாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் சுகாதாரத்துறைக்கான திட்டங்கள் தொடர்பான கருத்தரங்கில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்ட பிரதமர், ஒருங்கிணைந்து செயல்பட்டால் வெற்றியடையலாம் என்பதற்கு கோவிட் தொற்றினை கட்டுப்படுத்தியது ஒரு சான்றாகும் என குறிப்பிட்டார். கோவிட் தொற்று நாட்டில் பரவத் தொடங்கிய காலத்தில் மாநில அரசுகளுடன் இணைந்து அரசு மற்றும் தனியார் துறையில் பரிசோதனைக் கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தற்போது மத்திய பட்ஜெட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு சுகாதாரத்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். கோவிட் போன்ற பெருந்தொற்றுகளை கட்டுப்படுத்த கிராமப் பகுதிகளிலும் சுகாதாரத்துறை கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். தமிழக அரசின் வரும் நிதியாண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை துணை முதலமைச்சரும் நிதியமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்படவில்லை. கோவிட் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்கு 13,352 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக கூறிய அவர், நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தெரிவித்தார். சுகாதாரத்துறைக்கு 19,420 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தொழில்துறையில் நோய் தொற்று காலத்திலும் அதிக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை கணினி அறிவியல் பாடம் அறிமுகப்படுத்தப்படும். அரசு ஊழியர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் மேம்பட்ட சலுகைகளுடன் வரும் ஜூன் மாதத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும். காப்பீட்டுத் தொகை 4 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். அடுத்த சில ஆண்டுகளில் 12,000 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். முதற்கட்டமாக BS6 பேருந்துகள் 2,000 மின்சார பேருந்துகள் 500 வாங்கப்படும். மெட்ரோ ரயில் சேவை சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரை நீட்டிக்கப்படும் என்ற அறிவிப்புகளை நிதியமைச்சர் வெளியிட்டார். தாம்பரம் வழியாக விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் நீட்டிப்பிற்கான விரிவான திட்ட அறிக்கையும், தாம்பரத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான திட்டத்திற்கான விரிவான சாத்தியக்கூறிய அறிக்கையும் தயாரிக்கும் பணியில் நடைபெற்று வருகின்றன. 6,683 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 44 கிலோமீட்டர் நீளமுள்ள கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதற்கட்டத்தை அமைப்பதற்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன் ரத்து நடவடிக்கைகளுக்காக 5,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் அறிவித்தார். வறுமைக் கோட்டிற்கு கீழ் வசிக்கும் பிரிவினரின் குடும்பத் தலைவர்கள் இயற்கையாக மரணம் எய்தினால் 2 லட்சம் ரூபாய் காப்பீடு வழங்கும் புதிய திட்டத்தையும் அவர் அறிவித்தார். புரட்சி தலைவி அம்மா விரிவான விபத்து மற்றும் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் மற்றும் யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனம் இணைந்து மாண்புமிகு அம்மாவர்கள் அரசு துவக்கி வைத்துள்ளது என்பதை இந்த அவைக்கு தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்திட்டத்திற்கான முழு நிதியையும் மாநில அரசை ஏற்றுக்கொள்ளும். தமிழ்நாட்டில் வறுமை கோட்டின் கீழ் உள்ள 55.67 லட்சம் தகுதியான குடும்பங்களுக்கு குடும்பத் தலைவரின் இயற்கை மரணத்திற்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும். மேலும் குடும்பத் தலைவரின் விபத்து மரணத்திற்கு 4 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகையும், நிரந்தர இயலாமைக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகையும் வழங்கப்படும். பல்வேறு துறைகளுக்கான ஒதுக்கீடுகளை அறிவித்த அவர், வரும் நிதியாண்டில் மொத்த வருவாய் 2,18,992 கோடி ரூபாயாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆண்டு மார்ச் மாதம் வரையிலுமான ஒட்டுமொத்த கடன் தொகை 4,85,502 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும், இது அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் 5,70,189 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் திரு ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். நிதி பற்றாக்குறைக்கு கோவிட் பெருந்தொற்று தாக்குதலே காரணம் என்று அவர் கூறினார். மாநில மொத்த உற்பத்தியில் 4% வரை நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டின் நிதி பற்றாக்குறை 3.94% உள்ளது என திரு பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். முன்னதாக பட்ஜெட் உரையை புறக்கணித்து திமுக, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் உறுப்பினர்கள் இன்று பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர்.
சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் நாளை மறுநாள் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு தனபால் தெரிவித்தார். இன்று நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர் வரும் 27ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று கூறினார். பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு நிதியமைச்சரும் துணை முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் 27ஆம் தேதி பதிலளிப்பார். கப்பலோட்டிய தமிழர் என போற்றப்படும் விடுதலைப் போராட்ட வீரர் வ. உ. சிதம்பரனார், சென்னை ராஜதானியின் முன்னாள் முதலமைச்சர்கள் பி. சுப்பராயன், ஓமந்தூர் ராமசாமி ஆகியோரின் உருவப்படங்கள் சட்டப்பேரவையில் இன்று திறந்து வைக்கப்பட்டன. பேரவைத் தலைவர் திரு தனபால் முன்னிலையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த படங்களை திறந்து வைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் 2181 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். சென்னை தீவுத்திடல் மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 931 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். சென்னை கூவம் ஆற்றின் இருபுற கரைகளையும் பலப்படுத்தும் வகையில் மரங்களை நடும் திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். பல்வேறு பகுதிகளில் முடிக்கப்பட்ட திட்டப்பணிகளை முதலமைச்சர் இன்றைய நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் நிலக்கரியில் இயங்கும் 800 மெகாவாட் திறன் கொண்ட வடசென்னை மிக உய்ய அனல்மின் திட்டத்தின் 3ஆம் நிலை கொதிகலன் எரியூட்டும் நிகழ்வை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார். தமிழக அரசு ஏராளமான நல்ல திட்டங்களை மக்களுக்கு செய்து வருவதால் அதை விளம்பரம் செய்வதில் தவறு இல்லை என பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். நாகர்கோவிலில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் 25ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வரும் 28ஆம் தேதி விழுப்புரம் பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொள்ளவிருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் தனியார் மையங்களிலும் கோவில்களிலும் வளர்க்கப்படும் யானைகளை பராமரிப்பதற்கான புதிய கொள்கைகளையும் விதிமுறைகளையும் உருவாக்கி 8 வாரத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு அண்மை காலங்களில் யானைகள் துன்புறுத்தப்படுவது அதிகரித்து வருவதாக கூறியது. யானைகளை சித்திரவதை செய்யும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். புயல் நிவாரண நிதியை தகுதியற்றவர்கள் மோசடியாக பெற்ற விவகாரம் தொடர்பாக விரிவான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தகுதியில்லாத நபர்கள் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து 110 கோடி ரூபாய் வரை நிவாரண உதவி பெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. மாவட்டச் செய்திகள். சிவகங்கை மாவட்டத்தில் தகுதி வாய்ந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அரசு வழங்கும் மானியத் தொகையை பெற்று பயனடையலாம் என மாவட்ட ஆட்சியர் திரு மதுசூதனன் ரெட்டி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் புதுப்பாக்கம் ஊராட்சி குளத்தில் மீன்வளத்துறை சார்பாக மீன் குஞ்சுகளை இருப்பு செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் ஆலயத்தில் மாசி மாத பிரம்மோற்சவ விழாவின் 7ஆம் நாளான இன்று ரத உற்சவம் நடைபெற்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு 2000 கன அடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை அகமதாபாத்தில் தொடங்குகிறது. பகல் இரவு போட்டியாக நடைபெறவுள்ள இந்த டெஸ்ட் கிரிக்கெட் புதிதாக நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள சர்தார் பட்டேல் மொட்டேரா மைதானத்தில் நடைபெறும். விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி நாளை மத்திய பிரதேச அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இன்று ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
கோவிட் பெருந்தொற்று சவால்களுக்கு இடையே சுகாதாரத்துறையில் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய கட்டமைப்புகளை இந்தியா உருவாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வரும் நிதியாண்டிற்கான தமிழக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று தாக்கல் செய்தார். 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை கணினி அறிவியல் பாடம் அறிமுகப்படுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் 2181 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அகமதாபாத்தில் நாளை தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.